ஒரு நாள் நீல வானத்தில் உயரமாக ஒரு கழுகு மிகவும் வலிமையாகவும் தைரியமாகவும் பறந்து கொண்டிருந்தது. அது வானத்தை வென்று பறக்கின்ற ஒரு சிறந்த பறவையாய் இருந்தது. ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு காரணத்தால் அது பறக்க முடியாமல் போனது. அதனால் அந்த கழுகு சமநிலையை இழந்து மெதுவாகவும் வலியோடும் கீழே விழுந்தது. தரையில் விழுந்ததும் அது சற்று நேரம் ஓய்வு எடுத்தது. பின்பு மீண்டும் எழுந்து பறக்க முயற்சித்தது. நான் மீண்டும் வானத்தை தொட்டே ஆக வேண்டும் என மனதில் எண்ணிக்கொண்டது. ஆனால் அந்த முயற்சி வெற்றியடையவில்லை. அது சிறிது சிறிதாக தனது சிறகுகளை அசைத்து பார்த்தது. ஆனால் அவை வலுவிழந்து விட்டது போல இருந்தது. ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் நம்பிக்கை. அந்த கழுகு மனதளவில் போராடி கொண்டே இருந்தது. அந்த சமயத்தில் அருகிலுள்ள காட்டின் வழியாக சின்ன வாத்து ஒன்று மகிழ்ச்சியாக நடந்து வந்து கொண்டிருந்தது. அது பழைய மரங்களை சுற்றி ஆடி விளையாடி வந்தது. அப்போது திடீரென தரையில் விழுந்து வலியுடன் கதறிக் கொண்டிருந்த அந்த கழுகை பார்த்தது. வாத்து அதிர்ச்சி அடைந்தது. ஓஹோ, இது என்ன? இந்த கழுகு ஏன் இப்படி கிடக்கிறது என்று அது யோசித்தது. வாத்து எதற்கும் பயப்படாமல் மெதுவாக அதன் அருகில் சென்றது. அங்கே வலியுடன் கிடந்த அந்த கழுகு தனது கண்களை திறந்து வாத்தை பார்த்தது.